ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பாபினில் எப்படி வந்து த்ரெட்டு வந்து சுற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிஷினை பற்றி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பற்றி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அது போக த்ரெட்டு எப்படி ப்ராப்பராக கோக்குறது அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள். எல்லாமே நான் வந்து ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம வந்து த்ரெட்டு எப்படி சுற்றுறது பாபின்லன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஷினில் என்னென்ன கவனிக்கணுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போ மிஷினை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணதுமே ஸ்டிச்சிங்க்கு அது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? எல்லாருமே இதை வந்து பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே இந்த இடம் ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். இதை வந்து நம்ம மேலே லிஃப்ட் பண்ணிட்டோன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து இதாகாது. ஓகேவா? இதை இப்போ நான் கீழே இறக்கி காட்டுறேன். இப்போ இறக்கிட்டேன். இப்போ இந்த இடம் வந்து இப்படி இருக்கா? இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இது டேக்கப் இந்த கைடையும் நம்ம நவுட்டணும். இது எப்படி நவுட்டினாலுமே இந்த இடம் வந்து தூக்கும். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ, அதாவது பாபின் சுற்றுறப்போ ஃபுல்லாக வந்து இதை நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணுறப்போ, அதாவது துணியை வந்து நகட்டுறப்போ வைக்கிறப்போ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுவேன், பாபின் சுற்றுறப்போ எப்போவுமே வந்து இந்த ரெகுலேட்டரை மட்டும் தூக்கி விட்டுருவேன். ஓகேவா? இதை தூக்கி விட்டுட்டோன்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே வந்து மூவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து ஓகே. அகெயின் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கணும். அடுத்தது த்ரெட்டை வந்து கட் பண்ணணும். ஓகேவா? பாபின் கேஸில் த்ரெட்டை வந்து எடுத்துடணும். நான் ஆல்ரெடி வேறு பாபின் கேஸ் வந்து இருக்குது உள்ள. ஸோ வந்து அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கீழே பாபின் கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து லிவரை தூக்கி விடணும். ப்ரெஷர் ஃபுட் வந்து கீழே அந்த பல்லோடு வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? அகெயின் வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, பாபின் கேஸை வந்து நம்ம எடுத்துடணும். ஓகேவா? எடுத்துட்டணும். இப்போ மூணாவது ஸ்டெப் என்னென்னா, இந்த நீடில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம கலட்டி விட்டுறணும். நீடில் இருக்கிறது மட்டும் போதும். ஓகேவா? நீடில் இருக்க த்ரெட்டை மட்டும் நம்ம கலட்டி விட்டுறலாம். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் வந்து மிஷினில் கம்பல்சரி வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம நீடிலுக்கு போடக்கூடிய த்ரெட்டு வந்து கோக்கக்கூடிய இடம். ரெண்டாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பின் வந்து பாபின் கேஸுக்கு. ஓகேவா? நம்ம பாபின் கேஸுக்கு நம்ம த்ரெட்டு வந்து கோக்கக்கூடிய இடம். கரெக்டாக இந்த ஹோலில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? த்ரெட்டு வந்து நம்ம வெளியில் வரும். இப்போ த்ரெட்டு வந்து இந்த என் கையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த 2 பிளேடுக்கும் நடுவில் நம்ம த்ரெட்டை வந்து போட்டுட்டு அகெயின் நம்ம இந்த பக்கத்தில் இன்னொரு ஹோல் இருக்கா, அதில் வந்து கோத்துக்கலாம். கோத்துட்டா இப்போ இந்த த்ரெட்டை நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து டைட்டாகிடும்.
ஓகேவா? நம்ம த்ரெட்டு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம போடணும். நான் அடியில் கோர்த்து போட்டிருக்கேன். இந்த இருக்கா, இந்த 2 பிளேடுக்கும் நடுவில் வந்து த்ரெட்டு வந்து போகணும் கரெக்டாக. ஓகேவா? இப்போ அந்த ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக ரெண்டுத்துக்கும் நடுவில் டைட்டாக போய் மாட்டிக்கணும். ஓகேவா? அகெயின் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம இந்த இடத்துல கரெக்டாக நம்ம சொல்கிறேன், த்ரெட்டு வந்து இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் வந்து போட்டுட்டு தான் இந்த ஹோலில் வந்து நம்ம மாட்டணும். மாட்டிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம பாபினில் வந்து நம்ம கையில் ஒரு 2-3 சுற்று வந்து சுற்றிக்கலாம். 2-3 கூடயே சுற்றிக்கோங்க. வந்து சுற்றிட்டு இப்போ வந்து இந்த லாக்கை வந்து போட போகிறேன். போட்டாச்சு. ஆல்ரெடி பின்னாடி லிவரை தூக்கியாச்சு, பாபின் கேஸை கழட்டியாச்சு, பாபினில் இருக்க த்ரெட்டை வந்து கழட்டியாச்சு. கழட்டிட்டு இப்போ நம்ம வந்து மிஷினை வந்து ரன் அவுட் பண்ணலாம். வந்து கரெக்டாக வந்து சுற்றும். ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக சுற்றுங்க, எந்த டைரெக்ஷனில் வந்து படுதுன்னு. இப்போ வந்து வேகமாக சுற்றிக்கலாம். இப்போது ஃபுல்லாக சுற்றி நம்ம முடித்தோன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றுறப்போ இந்த லிவர் வந்து தானாகவே ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த பாபினுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த த்ரெட்டை சுற்றி முடித்ததுமே இந்த லிவர் வந்து தானாகவே ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இருக்கா, இந்த ஹோலில் இப்படி மாட்டி வச்சுட்டு அகெயின் நம்ம இப்படி கட் பண்ணோன்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கழட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் நமக்கு இதே த்ரெட்டு நம்ம நூல் கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதிலே வந்து சுற்றி வச்சுக்கலாம் இப்படி. ஓகேவா? அகெயின் இன்னொரு பாபின் வந்து இதில் இன்சல் பண்ணுறப்போ இதை அப்படியே கண்டினியூவாக எடுத்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ பாபினில் எப்படி த்ரெட்டு போடுறதுன்னு காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த பாபின் கேஸை கரெக்டாக உள்ளே இன்சல் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டு வருதா, இந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் விட்டுட்டு அகெயின் வந்து இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்தோன்னா இந்த த்ரெட்டு வந்து இந்த ஹோலில் வந்து கரெக்டாக விழுந்துடும். ஓகேவா? விழுந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே கரெக்டாக இந்த இடத்துல ஓகே நம்ம வந்து நீடில் மேலே தூக்கிட்டு இந்த லிவரை கீழே இறக்கி விட்டுறலாம். விட்டுட்டு இந்த த்ரெட் இப்படி இருக்கா, இப்போது கரெக்டாக ஒரு சவுண்டு கேட்குதா, இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். சரிங்களா? கேட்டதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, த்ரெட்டு வந்து சிக்காகாமல் பார்த்துக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம போட்டுட்டு கரெக்டாக நம்ம ரெகுலேட்டரில் எல்லாத்துலேயுமே வந்து த்ரெட்டை வந்து ப்ராப்பராக இன்சல் பண்ணிவிட்டு கீழே இந்த லிவர்லேயும் போட்டுட்டு நீடிலுக்கு மேலே இந்த ஹோல்லையும் நம்ம த்ரெட்டை வந்து போட்டுட்டு அகெயின் வந்து இந்த நீடில்லையும் கோர்த்துக்கணும். போட்டுட்டு இப்போ லைட்டாக பேலன்ஸ் வீலில் நம்ம பண்ணோன்னா
உள்ளே இருந்து த்ரெட்டு வந்து வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிச்சு, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதுவுமே டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.